தோழர் தமிழரசன். தமிழ் மக்கள் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய பெயர்கள மிக முக்கியமானது தோழர் தமிழரசனுடைய பெயர். இந்தியாவில் தேசிய இனங்களின் விடுதலைக்காக போராட்டம் பண்ணியவர். இந்தியாவில் தமிழ்நாட்டின் உரிமைக்காக தனி தமிழ்நாடு கோரிக்கையை முன்வைத்து மார்க்சிய லெனினிய தத்துவத்தின்படி ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்தவர் தோழர் தமிழரசன். 1947 கடலூர் மாவட்டத்துல வளர்ந்தனை மாணிக்கம் என்ற கிராமத்துல இதே நாள்ல ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்கிறாரு தோழர் தமிழரசன். கோவையில பொறியியல் கல்லூரி படிக்கிறாரு. படிப்பை பாதியிலே நிப்பாட்டிட்டு 1967 மேற்கு வங்காளத்தில் நடக்கக்கூடிய விவசாயிகள் கிளர்ச்சி தன்னெழுச்சியா நடக்குது. அங்க போறாரு போராட்டத்துக்கு. அதன் பின்பு மிசா காலத்துல 1975 சிறைப்படுத்தப்படுறாரு. 1983 வரை 9 ஆண்டுகள் தொடர்ச்சியா சிறையில இருந்து ஒரு சிறை அதிகாரி கேட்கிறார், நீங்க பொறியியல் படிச்சிருக்கீங்க, நல்லா வேலை வாய்ப்புக்கு போய் சம்பாதிக்கலாமா அப்படின்னு ஒரு சிறை அதிகாரி கேட்டிருக்காரு. அதற்கு தோழர் தமிழரசன், நான் நல்லா இருந்துருவேன், ஆனா என்னுடைய மக்கள் உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னவரு தோழர் தமிழரசன். அதன் தொடர்ச்சியா 1984 தேசிய இனங்களின் விடுதலைக்காக ஒரு மாநாடு போடுறாரு. அதற்கு அடுத்து தமிழ்நாடு பொது உடைமை கட்சியை தொடங்குறாரு. அதன் படையணியாக தமிழ்நாடு விடுதலை படைய தொடங்குறாரு தோழர் தமிழரசன். எண்ணற்ற போராட்டங்களை பண்ணியவர் தோழர் தமிழரசன். தமிழ் மக்களுக்காக, தமிழர்கள் உரிமையாக வாழ வேண்டும் என்பதற்காக, தமிழ் இனத்திற்காக, தேசிய இனங்களின் விடுதலைக்காக போராட்டம் பண்ணியவர் தோழர் தமிழரசன். 1985 அவர் போராட்டம் பண்ண மிக முக்கிய போராட்டம் சாதி ஒழிப்பு போராட்டம். தொடர்ச்சியா போராட்டம் தான். 1986 தமிழ் இனத்தை அங்கீகரிக்க கோரி ஒரு குண்டுவெடிப்பு நடக்குது. ஆனா இவங்க வதந்தி பரப்புறாங்க, ஆனா நடந்தது வேற. அதுல இருந்து தமிழரசனை இந்திய உளவுத்துறையும் தமிழ்நாட்டினுடைய காவல்துறையும் கண்காணிக்கப்படுறாரு தோழர் தமிழரசன். முன்பரப்பில தன்னுடைய தமிழ் இன மக்கள் சுதந்திரமாக வாழணும், தனி தமிழ்நாட்டு கோரிக்கை நிறைவேற்றணும், தமிழ் ஈழத்தை அங்கீகரிக்கணும்னு சொல்லி அவரோட குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காக பொன்பரப்பில வங்கியில கொள்ளை ஈடுபடுறாரு. அங்க மக்களோடு மக்களாக வந்த காவல்துறை தமிழரசனை அடிச்சு கொலை பண்ணிருக்கு, மக்களோடு மக்களா சேர்ந்து. அப்பவும் தன்னுடைய கையில துப்பாக்கி இருந்தது, அதையும் தமிழரசன் பயன்படுத்தல. அவர் நினைச்சிட்டாரு நம்மளோட மக்கள் தான் நம்மளை அடிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டாரு தோழர் தமிழரசன். புரட்சிகர அரசியலை முன்னெடுக்கும் போராளிகளின் வாழ்வில் மரணம்ங்கிறது ஒரு இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் தமிழரசன் வாழ்க்கையில திட்டமிட்டு இந்தியாவின் உளவுத்துறையால், காவல்துறை, இது தமிழ்நாட்டு காவல்துறையால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு படுகொலை தமிழரசனுடைய படுகொலை. எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல நீங்க ஒரு தமிழரசனை வேணா கொலை பண்ணி இருக்கலாம், ஆனால் அவருக்கு முன்வைத்த கோரிக்கைகள், லட்சியங்களை சுமந்து கொண்டு பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்று தமிழரசன் வழியை பின்பற்றுவோம்.